யூனிட் 3 வந்து பில்டிங் இன்க்ளூசிவ் லேர்னிங் என்விரான்மெண்ட். இன்க்ளூசிவ் லேர்னிங் என்விரான்மெண்ட்டை உருவாக்குறது, கட்டமைக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த யூனிட் 3 ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அப்போ அதில் ஃபஸ்ட்டு டாபிக் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்ட்ராட்டஜிஸ் டு பில்ட் இன்க்ளூசிவ் லேர்னிங் என்விரான்மெண்ட் இன் ஸ்கூல் அண்ட் கிளாஸ் ரூம். பள்ளிக்கூடத்துலேயும் அதுக்கப்புறம் வகுப்பறையிலையும் 2 இடத்துலையுமே நல்ல ஒரு சூழ்நிலைகளை, சுற்றுப்புறத்தை எப்படி ஒரு யுக்தியை கொண்டு நம்ம பயன்படுத்தி இவங்கள படிக்க வைக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஸ்ட்ராட்டஜிஸ்னால் உங்களுக்கு தெரியும் இல்லையா? நிறையா பிக் பாஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணாங்க, அதனால் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு. நல்ல யுக்தியை கையாளுறது, நல்ல ஒரு ஸ்மார்ட்டான பிளான் பண்ணுறது, அதன் மூலயமா நல்ல ஒரு கிளாஸு, நல்ல ஒரு ஸ்கூல் என்விரான்மெண்ட்டை, லேர்னிங் என்விரான்மெண்ட்டை டிசபிள் சில்ட்ரனுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறது பற்றி தான் இதில் இருக்கும். Inclusion is not just providing all the physical facilities needed for children but the disabilities to reach the classroom with ease. இன்க்ளூஷன்றது எதுக்காக மாத்திரம் இல்லைன்னா ஃபிசிக்கல் ஃபெசிலிட்டிஸை கொண்டு வந்து இந்த டிசபிள் சில்ட்ரனுக்கு கொடுக்கறதுக்கு மாத்திரம் கிடையாது. அவங்க ஈஸியாக எங்கேனாலும் போகலாம் வரலாம், அந்த மாதிரி மாத்திரம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த ரேம்ப் எல்லாம் சொன்னோம் இல்லையா, நம்ம வந்து ஒரு வீல் சேர் போகிறதுக்கு நல்ல ஃபிசிக்கல் இதை கொடுங்க, ஒரு ரேம்ப் கட்டி கொடுத்திங்கன்னா அவங்களால வீல் சேரை ஈஸியாக, இல்லை லிஃப்ட்டு பயன்படுத்தினா அவங்க ஈஸியாக ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் வாஷ்ரூம்ஸ்க்கெல்லாம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்கிறது. அது மாத்திரம் இல்லை, நாட் இன்வால்விங் மச் ஆஃப் ஃபிசிக்கல் ஸ்ட்ரெயின் அண்ட் டிஸ்கம்ஃபர்ட். அவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப தன்னையே வருத்திக்கிட்டு ஒரு கம்ஃபர்டபுளான ஜோனில் இல்லாமல் இருக்கிறதுக்காகவும் தான் அப்படிங்கிறது தான். அண்ட் யூஸ் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ் லைக் டாய்லெட்ஸ், டைனிங் ஹால், பாத்வேஸ் அண்ட் பேசேஜஸ். நம்மளால் நடக்க முடிகிறவங்களால ஈஸியாக எல்லா இடத்துக்கும் போகணுன்னு நினைக்கிற இடத்துக்கெல்லாம் நம்மளால் போக முடியுது. டாய்லெட்ஸு, டைனிங் ஹால் போகணுமா சாப்பிட்றதுக்கு உடனே போக முடியும். ஆனால் அவங்களுக்கு அந்த வசதிகள் எல்லாம் செய்து கொடுத்தா தான் அவங்களால ஈஸியாக அவங்க எங்கே போகணுன்னு நினைக்கிறாங்களோ அங்கே போக முடிகிற சூழ்நிலை இருக்குது. அதனால் நம்ம இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் செய்யணும். as well as the special arrangements like bigger table, adjustable seats, a space to move their wheelchair etc. இதுவும் நம்ம செய்து கொடுக்கணும். ஒரு நல்ல பெரிய டேபிள் கொடுக்கலாம், அவங்களுக்கு ஈஸியாக வசதியாக எல்லாம் வச்சுக்கிறதுக்கு. நல்ல அட்ஜஸ்ட் பண்ணுறது மாதிரி சீட்டு, ஹைட்டு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி. ஏன்னா அவங்க வந்து சிலரை ஷார்ட்டாக இருப்பாங்க அந்த மாதிரி. அப்புறம் வீல் சேர் கொண்டு போகிறதுக்கு, மூவ் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ், இடம், வசதிகள் செய்து கொடுத்தா அந்த கிளாஸ் ரூம்குள்ளே அந்த மாதிரிலாம் நம்ம கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த ஈஸியாக இருக்கும். அண்ட் அடிஷ்னல் சப்போர்ட் சர்வீசஸ் மேட் அவைலபிள் லைக் அசிஸ்டன்ஸ் ஆஃப் ரிசோர்ஸ் பர்சனல் ட்ரெயின்ட் இன் ஸ்பெஷல் எஜுகேஷன். அதே மாதிரி அடிஷ்னலாக சில சப்போர்ட் நம்ம கொடுக்கணும். அதில் என்ன மெயினாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் எஜுகேஷன் படித்த டீச்சர்ஸு, ஒரு ட்ரெயின்டு டீச்சர்ஸ் அவங்க அசிஸ்டன்ஸாக இருந்தாங்கன்னா, இது எனக்கு குறைவாக இருக்குது, இதில் எனக்கு அவங்களுக்கு நிறைய சப்போர்ட் தேவை அப்படிங்கும்போது அந்த ஸ்பெஷல் எஜுகேஷன் டீச்சர்ஸ் அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணுவாங்க. அது மாதிரி டெக்னாலஜிக்கல் எய்ட்ஸ் பற்றி, அதுவும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக எதெல்லாம் வந்து ஈஸி எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கோ அது மாதிரி டிவைசஸ் இதெல்லாம் கூட நம்ம கருத்தில் வைக்கணும். இட் இஸ் அபவுட் கிரியேட்டிங் அ கண்டக்டிவ் லேர்னிங் என்விரான்மெண்ட் தட் ஒர்க்ஸ் ஃபார் ஆல் சில்ட்ரன், போத் நார்மல் அண்ட் டிசேபிள்டு. இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு என்விரான்மெண்ட்டை, நம்ம ஒரு ப்ரொடக்டிவான என்விரான்மெண்ட்டை நம்ம கொடுக்கணும் எல்லா சில்ட்ரனுக்கும். அதாவது நார்மல் சில்ட்ரனாக இருந்தாலும் சரி, டிசேபிள் சில்ட்ரனாக இருந்தாலும் சரி, எல்லா வசதிகளையும் நம்ம மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதான். கிளாஸ் ரூம் என்விரான்மெண்ட் வி மீன் த கிளாஸ் ரூம் இன்ட்ராக்ஷன்ஸ். கிளாஸ் ரூம் என்விரான்மெண்ட்டுன்றதை நம்ம எதை வச்சு எந்த மீனிங்கில் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த அர்த்தத்தில் சொல்கிறோம் அப்படின்னா, கிளாஸ் ரூமில் எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க, குழந்தைங்க ஆன்சர் பண்ணுறாங்களா, குழந்தைங்க பேசுகிறாங்களா, அதுவும் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத அந்த மீனிங்கில் தான் இங்கே சொல்கிறாங்க. டிஃப்ரென்ஷியல் இன்ஸ்ட்ரக்ஷனல் மெத்தட்ஸ் அடாப்டட் பை த டீச்சர். அது மாதிரி ஒரே மாதிரி டீச் பண்ணக்கூடாது. இப்போ நான் நடத்திட்டே இருக்க மாதிரி டீச் பண்ணக்கூடாது. இடையில வந்து அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக விஷுவல்ஸ் காமிக்கலாம், ஆக்டிவிட்டீஸ் வைக்கலாம், கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியல் இன்ஸ்ட்ரக்ஷனல் மெத்தட்ஸை டீச்சர்ஸ் யூஸ் பண்ணி டீச் பண்ணும்போது தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. இல்லைனா அப்படியே பாசிவ் லிசனர்ஸ் மாதிரி அப்படியே உட்காந்துருப்பாங்க, நம்ம பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. மல்டிபிள் வேஸ் ஆஃப் என்கேஜிங் ஸ்டூடெண்ட்ஸ் வித் கரிக்குலம் மெட்டீரியல்ஸும் இது மாதிரி இதில் நிறைய வேஸ் ஆஃப் இது இருக்குது.
ஸ்டூடெண்ட்ஸ் என்கேஜ் பண்ணுறதுக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் சொன்னால அது கரிக்குலம் மெட்டீரியல்ஸையும் சேர்த்து அதோட கரெக்டாக நம்ம வந்து ஆக்டிவிட்டீஸ் வந்து என்ன பண்ணிக்கணும்னா ஏற்கனவே நிறைய கற்று வச்சிடணும் அந்த லெசன்ஸோடு சேர்த்து. அதை தான் அங்கே சொல்கிறாங்க கரிக்குலம் மெட்டீரியல்ஸுன்ற போது. டிஃப்ரெண்ட் வேஸ் ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் அண்ட் டெமான்ஸ்ட்ரேட் வாட் தே ஹாவ் லேர்ன்ட். ஸோ மெட்டீரியல்ஸ் மாத்திரம் இல்லை, அவங்க என்ன லேர்ன் பண்ணாங்க, எந்த மாதிரி எந்த விதத்துலலாம் லேர்ன் பண்ணாங்க, அது மாதிரி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறது, எதை அவங்க லேர்ன் பண்ணாங்களோ அதை அப்படியே அவங்களே செய்து காமிக்கிறது. டிஃப்ரென்ஷியல் எவாலுவேட்டிவ் டெக்னிக் யூஸ்டு டு அசஸ் த லேர்னிங் ப்ராக்ரஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸட்ரா. இப்போ வந்து கடைசியில் அவங்க எந்த கற்றுக்குறாங்க அப்படின்னாலும் கடைசியில் என்ன பண்ணி பார்க்கணும், செக் பண்ணணும் அவங்க கற்றுக்கிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். அப்போ அந்த எவாலுவேட்டிவ் டெக்னிக்ஸுக்கு என்ன பண்ணணும்னா டிஃப்ரெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணணும் அசஸ் பண்ணுறதுக்கு. ஓரல் டெஸ்ட் வைக்கலாம், குவிஸ் கொடுக்கலாம், அண்ட் ஸோ ஆன் நம்ம வந்து அவங்களுக்கு எவாலுவேட் பண்ணி பார்த்துக்கலாம். accessibility and use of universal design are the two important strategies. இதில் 2 முக்கியமான strategies என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது accessibility and ரெண்டாவது universal designs that are made or use of in building inclusive learning environment in school and curriculum. அதுதான் இப்போதைய கரிக்குலமில் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம், ஸ்கூல்ஸ்லேயும் கிளாஸ் ரூம்ஸ்லேயும். இதுக்காக ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்ணி நம்ம குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்காக அதில் 2 ஸ்ட்ராட்டஜிஸையும் சொல்லியிருக்காங்க. accessibility and use of universal design. the concept of accessibilityனா என்ன, accessibility மீனிங் என்ன, கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. accessibility is the design of products, devices, services, vehicles, environments so as to be usable by people with disability. ஸோ ஆக்சசிபிள் எல்லா கிளாஸ் ரூம் ஆக்சஸ் பண்ண முடியுதா, கிளாஸ் ரூம்குள்ளே அந்த ஸ்டூடெண்ட்டால் இங்கேயும் அங்கேயும் மூவ் பண்ண முடியுதா, இல்லை வெளியில் போக முடியுதா, அவங்களுக்கு ஏதாவது டிவைசஸ் தேவைப்படுதா, அவங்களுக்கு ஏதாவது சர்வீசஸ் இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு யாராவது கூட்டிகிட்டு போகணும், வெஹிக்கல்ஸ்க்கு, அவங்க என்னோட என்விரான்மெண்ட்ஸ், இது எல்லாமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆக்சசிபிளாக இருக்கா அந்த குழந்தைங்களுக்கு அப்படிங்கிறதான். அவங்களால ஈஸியாக யாரோடைய ஒத்தாசையும் இல்லாமல், இல்லை அப்படியே ஒத்தாசை இருந்தாலும் அவங்க யார், அவங்க உடனே அவங்களால ஹெல்ப் பண்ண முடியுமா, அப்படி இருக்கிறவங்களா இருக்காங்களான்றத கிளாஸ் ரூமில் நம்ம பார்க்கணும். The concept of accessible design and practice of accessible development ensures both direct access, that is unassisted, and indirect access, meaning compatibility with the person's assistive technology. Example, computer screen readers. பார்த்தீங்கன்னா அசிஸ்டிவ் டெக்னாலஜின்னு ஒன்று இருக்குது. இப்போது காது கேட்காத இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அந்த பிடிஎஃபை அப்படியே லேர்ன் பண்ணுற மாதிரி, அங்கே இருக்க வேர்ட்ஸை லேர்ன் பண்ணுற மாதிரி, ரீட் பண்ணுற மாதிரி வந்து கம்ப்யூட்டரில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அசிஸ்டிவ் டெக்னாலஜி, அந்த மாதிரி கண்ணு தெரியாதவங்களுக்கு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் வித்தியாசமாக நிறைய அசிஸ்டிவ் டெக்னாலஜிஸ் நமக்கு இருக்குது. இதோட கான்செப்ட் என்ன, ஆக்சசிபிள் டிசைனில் எதை ப்ராக்டிஸ் பண்ணோன்னா டைரக்ட் ஆக்சஸ், அதே மாதிரி அன்அசிஸ்டட், டைரெக்டாக அந்த குழந்தைங்களே ஆக்சஸ் பண்ணுற மாதிரி, யாருமே அசிஸ்ட் பண்ண தேவையில்லை அப்படிங்கிறதும். அப்படியே அசிஸ்ட் பண்ணாலும் அது இன்டைரக்டாக அசிஸ்ட் பண்ணுற மாதிரி, தான் வேலையை தானே செய்துக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு குழந்தைங்க ஒரு சர்டன் ஏஜில் அதை அவங்க விரும்புவாங்க. ஸோ அந்த மாதிரி இன்டைரக்டாக எதை யூஸ் பண்ணி அவங்கள வந்து அசிஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா அசிஸ்டிவ் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் ரீடர்ஸ் எல்லாம் வச்சு நம்ம அவங்கள அசிஸ்ட் பண்ணலாம். கான்செப்ட் ஆஃப் அக்சசிபிலிட்டியில் டைரக்ட் ஆக்சஸ் இருக்குது, இன்டைரக்ட் ஆக்சஸ் இருக்குது. டைரக்டுன்னும் போது அன்அசிஸ்டட், யாரோடைய உதவியும் தேவையில்லை. இன்டைரக்டுன்னும் போது அசிஸ்ட் பண்ணுறோம், பட் ஆனால் அவங்களுக்கு டைரெக்டாக ஹியூமன்ஸோ டைரெக்டாக யாரோட உதவியும் இல்லாமல் எதை வச்சுன்னா அசிஸ்டிவ் டெக்னாலஜி, அந்த கம்ப்யூட்டர் டெக்னாலஜியை வச்சு நம்ம அசிஸ்ட் பண்ண வைக்கிறோம் அப்படிங்கிறது தான். accessibility can be viewed as the ability to access and benefit from system or entity. ஒரு சிஸ்டம் இல்லைன்னா ஒரு என்டிட்டி மூலமா நம்மளால் என்ன பண்ண முடியுது, நம்ம பெனிஃபிட் அடைய முடியுது. இது என்ன, ஜஸ்ட்டு ஆக்சஸ் கொடுக்கறது. ஓகே, அது வந்து த கான்செப்ட் ஃபோக்கஸஸ் ஆன் எனேபிளிங் ஆக்சஸ் ஃபார் பீப்புள் வித் டிசபிலிட்டி. யாருக்கு அவங்க ஆக்சஸ் கொடுக்குறாங்கன்னா ஸ்பெஷலி பீப்புள் வித் டிசபிலிட்டி, அவங்களுக்காக தான். ஸ்பெஷல் நீட் சில்ட்ரனுக்காக, கண்ணு தெரியாதவங்களுக்கு ஒரு டெக்னாலஜி, காதில் கேட்டு அவங்களால படிக்க முடியும். காது கேட்காதவங்களுக்கு ஒரு டெக்னாலஜி, அது மாதிரி அதை ரீட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத கொண்டு வர்றது, டச்சில் எப்படி ரீட் பண்ணுறது, இந்த மாதிரி
or enabling access through the use of assistive technology. ஸோ assistive technology யூஸ் பண்ணி அவங்களுக்கு நம்ம கைட் பண்ணுறது, அவங்கள அசிஸ்ட் பண்ணுறது. However, research and development in accessibility brings benefits to everyone, both for normally abled and the disabled. இந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், அதாவது இதை ஆராய்ச்சி பண்ணுறாங்க, இன்னும் வந்து முன்னேற்றத்தில் அந்த டெவலப் பண்ணுறாங்க. எப்படின்னா ரெண்டு பேர்த்துக்கும் அது உதவணும். நார்மலாக இருக்கிற சைல்டுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும், அதே மாதிரி டிசபிலிட்டி சில்ட்ரனுக்கும் இது பெனிஃபிட்ஸ் தரணும் அப்படிங்கிறாங்க. accessibility is not to be confused with usability. இது நம்ம குழப்பிக்கக்கூடாது. ஆக்சசிபிலிட்டியும் யூஸபிலிட்டியும். ஆக்சசிபிலிட்டினா எல்லாத்தையும் எல்லாருமே யூஸ் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான். அதோடு சேர்த்து யூஸபிலிட்டியும் கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிறாங்க. which is the extent to which a product can be used by specific users with effectiveness. ஒரு ஸ்பெசிஃபிக்கான யூசர்ஸ் மட்டும் அதை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிக்கிறது, அப்புறம் எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணிக்கிறது, கன்வீனியன்ஸ், சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் இன் அ ஸ்பெஷலைஸ்ட் கான்டெக்ஸ்ட் ஆஃப் யூஸர். ஸோ இவங்க மட்டும் தனியாக அவங்களுக்கு மட்டும்தான் நல்லா வந்து செய்ய முடியும், அவங்களால மட்டும்தான் எல்லாம் ஓகே திருப்தியாக செய்ய முடியும், அப்படி இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் எல்லாமே கொடுக்கப்படணும் அப்படிங்கிறது தான். accessibility is also strongly related to universal design. accessibilityயும் யூனிவர்சல் டிசைனாக தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற இதே கம்ப்யூட்டரை தான் அமெரிக்காவில் யூஸ் பண்ணுறாங்க. அமெரிக்காவில் யூஸ் பண்ணுறது தான் எல்லா நாடுகள்லேயும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது யூனிவர்சல் டிசைனாக தான் இருக்குது. அதே மாதிரி எல்லா குழந்தைங்களாலையும் ஒரு இதை வந்து யூஸ் பண்ண முடியும். ஒரு டெக்னாலஜின்னா எல்லா குழந்தைங்களாலையும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது தான் யூனிவர்சல். The process of creating products that are usable by widest possible range of people. அது மாதிரி ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம ஒன்று க்ரியேட் பண்ணோம் இல்லை அப்படின்னா அது எல்லாராலையும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்டாக அது இருக்கணும் அப்படி தான். Universal design typically provides a single general solution that can accommodate people with disabilities as well as the rest of the population. அப்போ இந்த யூனிவர்சல் டிசைன்றது என்ன அப்படின்னா ஒரு அதோட ஒரே இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பீப்புள் வித் டிசேபிள்டு சில்ட்ரனும் அஸ் வெல் அஸ் ரெஸ்ட் ஆஃப் த பாப்புலேஷன், மீதி இருக்கிற நார்மல் சில்ட்ரன் எல்லாருமே சேர்ந்து, நாட் ஓன்லி சில்ட்ரன், பீப்புள்ஸு எல்லாருமே யூஸ் பண்ணுறது தான், எல்லாராலையும் எல்லாத்தையும் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான் யூனிவர்சல் டிசைன். பை கான்ட்ராக்ட், accessible design is focused on ensuring that there are no barriers to accessibility for all people, including those with disabilities. But it is not concerned with use of in widest possible range of situation. கான்ட்ராஸ்டாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஆக்சசிபிள் டிசைன்றது எதை ஃபோக்கஸ் பண்ணி எதை வலியுறுத்தி இருக்குது, அதில் தடைகள் எதுவும் இல்லை, எல்லாருமே எல்லாத்தையும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. எஸ்பெஷலி யாரும் அதை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்னா டிசபிள்டு சில்ட்ரனோ பீப்புளோ யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இதை வந்து இன்னும் ஆனால் எல்லா இடத்துலையும் வைடாக கொண்டு போகலை, எல்லாத்துக்கும் அது போய் சேரலை அப்படிங்கிறது தான் இவங்க கான்ட்ராஸ்டாக சொல்கிறாங்க. இல்லுஸ்ட்ரேஷன் என்ன, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. The simplest two-wheeler automobile technology involves attaching a 50cc motor to rotate the rear wheel of a bicycle. ஒரு பார்த்திங்கன்னா ஒரு பைசைக்கிள் இருக்குது, அதாவது சைக்கிள் தான். சைக்கிளில் வந்து என்ன சொல்கிறாங்க, ஒரு டூ-வீலர் ஆட்டோமொபைல் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரெண்டு சிம்பிளான டெக்னாலஜி யூஸ் பண்ணி 50cc மோட்டாரை அங்கே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, ஒரு வீலில் ஒரு ரியரில் பின்னாடி இருக்கிறதுல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு மோட்டாரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஒன்லி தோஸ் ஹூ கேன் பேலன்ஸ் அ பைசைக்கிள் கேன் ரைட் த மோட்டார்டு பைசைக்கிள். யார் சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிச்சோ அவங்களால தான் வண்டி ஓட்ட முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. தென் கேம் மொப்பட்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு என்ன வந்துச்சு, மொப்பட் வந்துச்சு, புல்லட்டு. திஸ் ரெக்வயர்ட் ட்ரைனிங் இன் பேலன்சிங் த வெஹிக்கல். இதுக்கு கண்டிப்பாக வந்து பேலன்சிங்கிற ட்ரைனிங் வந்து வேணும். அப்படி இருந்தால் தான் அவங்களால வண்டி ஓட்ட முடியும். தென் கேம் ஸ்கூட்டர், மோட்டார் பைக்ஸ். அதுக்கப்புறமேட்டு என்னென்ன வந்துச்சு, ஸ்கூட்டர் வந்துச்சு, மோட்டார் பைக்ஸ் வந்துச்சு. விச் ஆல்சோ ரெக்வயர்ஸ் ட்ரைனிங் இன் ரைடிங் த வெஹிக்கல் சேஃப்லி ஆன் த ரோட்ஸ். பாருங்கள், இதுக்கும் என்ன தேவை, ட்ரைனிங்கிறது தேவை. ட்ரைனிங் இருந்தால் மட்டும்தான் ஸ்கூட்டர் ஓட்ட முடியும், மோட்டார் பைக் ஓட்ட முடியும், அது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி ரோட்டில் சேஃபாக ஓட்டிகிட்டு போக முடியும் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிஞ்சது. பட் தி எமர்ஜென்ஸ் ஆஃப் ஸ்கூட்டி ரெவல்யூஷனைஸ்ட் த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி.
அப்போ இந்த ஸ்கூட்டின்னு ஒன்று வந்ததுக்கு அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா ட்ரைனிங்கிறது ரொம்ப தேவையில்லை அப்படின்னு. இட் requires no prior training to ride. Since the height of the vehicle is low, வெஹிக்கிளோட ஹைட் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அண்ட் இட்ஸ் பாடி ஃப்ரேம், அந்த பாடியோட ஃப்ரேம் பார்த்திங்கன்னா லைட் வெயிட்டாக இருக்கும், அதோட டயர்ஸ் பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும், அந்த பேலன்ஸ் பண்ணுறது இட் இஸ் ஈஸியர் தேன் அதர் வெஹிக்கல்ஸ். டிவிஎஸ் 50யோ பைக்கோ புல்லட்டோ நம்ம ஓட்டும் போது அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, கியர் போடணும் அப்படி இப்படின்ட்டு. ஆல் இட் நீட்ஸ் ஆர் இன்க்ரீஸிங் த ஸ்பீடு. எல்லாத்துக்கும் என்ன தேவை, ஸ்பீடு மட்டும் இன்க்ரீஸ் பண்ணணும். கிட்ஸ் கேன் பி மேட் ஸ்டாண்ட் இன் பிட்வீன் த சீட் அண்ட் ஹேண்டில் பார்ஸ். All these features of Scooty have increased its accessibility for all, particularly for the daddies and the aged people, young children, etc. சில வண்டியில் அந்த ஸ்கூட்டியில் நடுவில் குழந்தைங்களை நிற்க வச்சும் நம்மளால் கூட்டிகிட்டு போக முடியும். அங்கே ஒரு ஹேண்டில் பார் இருந்துச்சு, அங்கே உட்கார கூட வைக்க முடியும். அந்த மாதிரி நமக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து அதில் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இதனால் எல்லாராலையும் அதை ஆக்சஸ் பண்ண முடிஞ்சிச்சு. அது யார் யாருக்கெல்லாம் ரொம்ப லாபமாக இருந்துச்சுன்னா, பெரியவங்க, சின்ன குழந்தைங்க ஈஸியாக லேர்ன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதே மாதிரி டேடிஸ்க்கும் அது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸ்டில் இட் இஸ் நாட் கிளைம்ட் அஸ் அ யூனிவர்சல் டிசைன். அது ஒரு யூனிவர்சல் டிசைன்னு யாரும் கிளைம் பண்ணாமல் இருந்தால் கூட, பிகாஸ் இஸ் மேக்ஸிமம் சேஃப் ஸ்பீடு வந்து மேக்ஸிமமாக சேஃபான ஒரு ஸ்பீடுன்றத 50 to 60 km/h இருக்கிறதுனால இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இட் cannot be used for travel in a hilly பாருங்கள், மலையிலலாம் வந்து அந்த வண்டியை ஓட்ட முடியுமா அப்படின்னு கேட்டால் ஓட்ட முடியாது. அண்ட் பம்பி ரோட்ஸ் அந்த மாதிரியும் ஓட முடியாது. நார் ஃபார் லாங் டிஸ்டன்ஸ் ஹைவே ட்ராவல், அது மாதிரி லாங் டிஸ்டன்ஸ் ஹைவே ட்ராவலும் நம்மளால் பண்ண முடியாது அந்த வண்டியை வச்சுட்டு. ஏன்னா பெட்ரோலே கம்மியாக தான் நம்ம போடுவோம், ஸ்பீடு கம்மியாக தான் போகணும், ரொம்ப தூரம் நம்ம போகிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் வை மோட்டார் சைக்கிள்ஸ் ஸ்டில் கமாண்ட் அ மார்க்கெட், பர்டிகுலர்லி அமாங் த யூத்ஸ் அண்ட் இன் ஹில்லி ஃபாரஸ்ட் ரீஜன்ஸ். அதனால தான் இந்த மோட்டார் சைக்கிள்ஸ் வாங்குறதுல ரொம்ப இந்த யூத்ஸ் எல்லாம் அதை யூஸ் பண்ணாமல் இருக்கிறதும், இந்த மலைவாழில் இருக்கவங்களும் அதை யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் காரணம். ஸோ அதனால் அது யூனிவர்சல் டிசைன் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. Definition of accessibility. Accessibility-ஓட definition என்ன? Accessibility is defined as affording a person with a disability the opportunity to acquire the same information, engage in the same interactions and enjoy the same services as a person without a disability in an equally effective and integrated manner with substantially equivalent ease of use. Accessibility அப்படின்னா என்னது, யாருக்காக ஸ்பெஷலாக சொல்கிறாங்க? ஒரு டிசேபிள்டு சில்ட்ரனுக்கு, ஓகே, நடக்க முடியாத இல்லை கண்ணு தெரியாத இப்படி இருக்கிறவங்களுக்காக கொண்டு வந்தது தான் அந்த ஆக்சசிபிலிட்டிங்கிறது. இதனான வாய்ப்பு வந்து எல்லாருக்குமானது தான், எல்லாருக்கும் சமமானது தான். எல்லாருக்கும் ஒரே மாதிரியான இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், ஒரே மாதிரி இன்ட்ராக்ட் பண்ணணும், அதே மாதிரி ஒரே மாதிரி அவங்களால எல்லா சர்வீசஸையும் அவங்களாலையும் யூஸ் பண்ண முடியும். இன் அ நியூ ஈக்குவலி எஃபெக்டிவ் அண்ட் இன்டகிரேட்டட் மேனர், அது சரிசமமாக அதே மாதிரி எல்லாராலையும் செய்யக்கூடியதாக இருக்கணும் அப்படிங்கிறது தான், எல்லாருக்கும் ஈஸியானதாகவும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்கிறாங்க. The person with the disability must be able to obtain the information as fully, equally and independently. இப்போ டிசேபிள்டு சில்ட்ரனும் அவங்களால எல்லாத்தையும் முழுமையாக செய்ய முடியும், சரிசமமாக செய்ய முடியும், தனித்து செய்ய முடியும் அப்படிங்கிறத இங்கே கொண்டு வரது தான் இங்கே ஆக்சசிபிலிட்டி அப்படின்றத சொல்கிறாங்க. மீனிங் ஆஃப் ஆக்சசிபிள் டெக்னாலஜிஸ். ஆக்சசிபிள் டெக்னாலஜிஸோடைய அர்த்தம் என்ன? ஆக்சசிபிள் டெக்னாலஜி இஸ் டெக்னாலஜி தட் ஹாஸ் பீன் டிசைன்ட் இன் அ வே தட் கேன் பி ஆக்சஸ் பை ஆல் யூசர்ஸ். ஆக்சசிபிள் டெக்னாலஜினா அது ஒரு டெக்னாலஜி தான், அந்த டெக்னாலஜியை எல்லாராலையும் யூஸ் பண்ண முடியும். எல்லா யூசர்ஸுமே இப்போ மொபைலை யூஸ் பண்ணுறாங்களா இல்லையா? கம்ப்யூட்டர் தெரிஞ்சவங்க மாத்திரமா மொபைலை யூஸ் பண்ணுறாங்க? இல்லை, எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. அதுதான் அக்சசிபிள் டெக்னாலஜிஸ். திஸ் இன்க்ளூட்ஸ் எலக்ட்ரானிக் டாக்குமெண்ட்ஸ். இதுக்குள்ள என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, ஒரு பிடிஎஃபோ வேர்டோ அந்த மாதிரி இருக்கிறது. அதே மாதிரி வெப்சைட்ஸ் இருக்குது, சாஃப்ட்வேர் இருக்குது, ஹார்ட்வேர் இருக்குது, வீடியோ ஆடியோஸ் இருக்குது, அண்ட் அதர் டெக்னாலஜிஸ். இது எல்லாத்தையும் உட்படுத்தி கொண்டது தான் அக்சசிபிள் டெக்னாலஜி அப்படிங்கிறது. கன்சிடர் தீஸ் யூசர்ஸ். இந்த யூசர்ஸை மாத்திரம் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். அப்படி மோஸ்ட் இண்டிவிஜுவல்ஸ் ஹூ ஆர் பிளைண்ட் யூஸ் எய்தர் ஆடிபிள்
இல்லையா? கண்ணு தெரியாதவங்க ஒன்று ஆடியோவில் கேட்டு இது பண்ணுவாங்க, இல்லைன்னா டாக்டைல் அவுட்புட் எது இருந்ததுன்னா அப்படியே இந்த பிரிண்ட்டு புள்ளி புள்ளியாக இருக்கும், அதை தொட்டு அவங்க அதை வாசிப்பாங்க. இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி தான் அவங்க படிக்கிறாங்க. இண்டிவிஜுவல்ஸ் வித் லேர்னிங் டிசபிலிட்டிஸ் சச் அஸ் டிஸ்லெக்ஸியா மே ஆல்சோ யூஸ் ஆடிபிள் அவுட்புட். டிஸ்லெக்ஸியா அந்த டிசேபிள்டு சில்ட்ரனும் என்ன பண்ணிக்கலாம், ஆடியோவில் கேட்டு அவங்க வந்து படிச்சுக்கலாம். இண்டிவிஜுவல்ஸ் வித் லோ விஷன்ஸ், கண்ணு தெரியும் ஆனால் கம்மியாக தெரியும் அப்படிங்கிறவங்க ஸ்க்ரீன் மேக்னிஃபிகேஷன் இருக்குது, அந்த சாஃப்ட்வேரை என்ன பண்ணுன்னா ஜூம் பண்ணி காமிக்கும் அவங்களோட, ஏன்னா லைட்டாக அவங்களுக்கு தெரியுது, அப்போது அதை ஜூம் பண்ணி பெரிய எழுத்தாக காமிக்கும் போது அவங்களால அதில் படிக்க முடியும். இந்த மாதிரியான விஷுவல் இதுவும் இருக்குது. மெனி அதர்ஸ் வித் லெஸ் தேன் பர்ஃபெக்ட் ஐசைட் may enlarge the font size on website using standard browser functions such as Control Plus in Windows or Command Plus in Mac OS. இப்போ நீங்கள் வந்து கண்ணு தெரியுது, பட் ஆனால் அந்த ஃபாண்ட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணால் மட்டும்தான் தெரியும், டார்க்காக இருந்தால் மட்டும்தான் தெரியும், பெரிய எழுத்து இருந்தால் மட்டும்தான் தெரியும்னு நினச்சா வெப்சைட்லலாம் ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் கீபோர்டில் கண்ட்ரோலையும் ப்ளஸ்ஸையும் சேர்த்து அழுத்துனீங்கன்னா இந்த எழுத்துக்கள் வந்து அந்த வெப்சைட்டில் இருக்க எழுத்துக்கள் பெருசாக தெரியும். அப்போ இந்த கண்ணு தெரியாதவங்களுக்கு இல்லை லைட்டாக தெரிகிறவங்களுக்கு கொஞ்சம் பெரிய எழுத்துக்கள் வச்சு தெரிய வைக்க முடியும். இது விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில். இதே நீங்கள் மேக்குனா ஆப்பிள் ஃபோனு இந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா கமாண்ட் ப்ளஸ் அப்படின்னு கமாண்டையும் ப்ளஸ்ஸையும் அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு இந்த வெப்சைட்டில் இருக்கிற எழுத்துக்கள் வந்து பெருசாக தெரியும். அப்போ இதெல்லாமே தான் அக்சசிபிள் டெக்னாலஜியில் வரும். இண்டிவிஜுவல்ஸ் வித் ஃபைன் மோட்டார் இம்பேர்மெண்ட்ஸ் may be unable to use a mouse and instead rely excessively on keyboard command or use assistive technology such as speech recognition, head pointers, mouth sticks or eye gaze tracking systems. பார்த்திங்கன்னா அந்த மோட்டார் இம்பேர்மெண்ட் அந்த டிசேபிள் சில்ட்ரன் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களால மவுஸ் யூஸ் பண்ணி ட்ராக் பண்ணி அவங்களால போய் ஆக்சஸ் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக கீபோர்டை வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா அசிஸ்டிவ் டெக்னாலஜி, இப்போ பேசுனா என்ன பண்ணுது, அலெக்ஸா அப்படின்னு சொன்னால் அலெக்ஸா ஓப்பன் ஆகி பாட்டுக்கு போடுது இல்லையா? ஸோ அதுக்கு தான் ஸ்பீச் ரெக்கக்னிஷன்லாம் கண்டுபிடிச்சாங்க. பேசுகிறத அது கேட்டுட்டு அந்த பாட்டை போடுது. அதே மாதிரி பேசுகிறத கேட்டுட்டு எதை வேணாலும் அது ஸ்விட்ச் ஆன் பண்ணணுன்னா ஸ்விட்ச் ஆன் பண்ணுது. ஹெட் பாயிண்டர்ஸ், மவுத் ஸ்டிக்ஸ் ஆர் ஐ கேஸ், கண்ணு பார்த்திங்கன்னா இப்படி கண்ணை மேலே தூக்கி கீழே நீங்கள் ஐப்ரோஸுக்கு போகும்போது அந்த டாக்குமெண்ட் தானாகவே மூவ் ஆகும். ஸோ அந்த மாதிரி அந்த பாயிண்டர்ஸோ ஸ்டிக்ஸோ இது எல்லாமே வந்து தானாக ஆட்டோமேட்டிக்காக செய்கிறது கம்ப்யூட்டரில். இண்டிவிஜுவல்ஸ் ஹூ ஆர் டெஃப் ஆர் ஹார்ட் ஆஃப் ஹியரிங் ஆர் unable to access audio content, so video needs to be captioned and audio needs to be transcribed. இதை வந்து என்ன பண்ணலாம், காது கேட்காது, இவ்வளோ நேரம் வந்து பார்த்ததெல்லாம் ஆடியோ எல்லாம் கேட்டுக்கிட்டு தெரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறது. இப்போ காது கேட்காது இல்லை கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு அது கேட்குறதுக்கு அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னா வீடியோஸ் மூலியமாக காமிக்கலாம், விஷுவல்ஸ் மூலியமாக, படங்கள் மூலியமாக. அதே மாதிரி அதுக்குரிய டிரான்ஸ்கிரிப்ட்ஸ் அதையும் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அதுபடி அவங்க பார்த்து கற்றுக்குவாங்க. கையில் விரல்லாம் வச்சு அப்படிலாம் செய்வாங்க இல்லையா, அவங்களுக்கு காது கேட்காததுனால அந்த விரலில் வச்சு அவங்க பேசுவாங்க. அதெல்லாம் கூட இருக்குது. அடுத்தது இண்டிவிஜுவல்ஸ் மே பி யூஸிங் மொபைல் டிவைசஸ் இன்க்ளூடிங் ஃபோன்ஸ், டேப்லெட்ஸ் ஆர் அதர் டிவைசஸ் which means they are using a variety of screen sizes and a variety of gestures or other interfaces for interacting with their devices and accessing content. இப்போ ஒரு இண்டிவிஜுவல் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன ஈஸியாக இருக்குது, மொபைல் டிவைசஸ்ன்னும் போது அது என்னென்ன ஃபோனாக இருக்கலாம், அதுக்கப்புறம் டேப் யூஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா வேறு இன்னும் நிறையா இருக்குது இல்லையா, அதெல்லாம் ஆப்பிள் ஃபோன் இருக்குது, அந்த மாதிரி சோவான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அது எதுக்காக அப்படின்னா ஸ்க்ரீனோட அதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்க்ரீன் சைஸ் இருக்கும். அதே மாதிரி கெஸ்டர்ஸ் இந்த கையை ரேகையை வச்சிங்கன்னா ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி கண்ணை பார்த்திங்கன்னா அது ஓப்பன் ஆகும், ஃபேஸை பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகும். ஒரு டிவைசஸ் மாதிரி இன்னொரு டிவைசஸ் இல்லை, ஒருத்தருக்கும் இன்னொன்று மாதிரி நம்ம இன்ட்ராக்ட் பண்ணலாம். அதே மாதிரி கண்டென்ட்டை ஆக்சஸும் பண்ணலாம் அப்படிங்கிறதான். இதோட அந்த டாபிக் முடிஞ்சிச்சு, ஆக்சசிபிலிட்டிங்கிற டாபிக் முடிஞ்சது. அடுத்தது யூனிவர்சல் டிசைன். யூனிவர்சல் டிசைனும் போது எல்லாருக்கும் எல்லாமே
தெரிஞ்சிருந்தால் அதுதான் யூனிவர்சல் டிசைன் சொல்லுவாங்க. மீனிங் அண்ட் டெஃபினேஷன் ஆஃப் யூனிவர்சல் டிசைன். ஓகே, இந்த யூனிவர்சல் டிசைன்னா என்ன, அர்த்தம் என்ன, அதோட டெஃபினிஷன் என்ன? யூனிவர்சல் டிசைன்றது denotes the process of creating products that are usable by people with disabilities as well as the rest of the population operating within the widest possible range of situations. அதாவது இது ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு மாத்திரம் கிடையாது, அது எல்லாருக்குமே ஆனது. எல்லா மொத்த பாப்புலேஷனுமே இது யூஸ் பண்ணுவாங்க. இப்போ சிலிண்டர் எப்படி நிறைய பேர் மேக்ஸிமம் எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க, அதே மாதிரி மொபைலில் எல்லாருமே மேக்ஸிமம் இப்போ யூஸ் பண்ணுறாங்க. இது ஸ்பெஷலாக அந்த கம்ப்யூட்டர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மாத்திரம் கிடையாது, இது எல்லாராலையும் யூஸ் பண்ணப்படுது. அப்போனா அது யூனிவர்சல் டிசைன். அதே தான் இங்கே சொல்கிறாங்க, என்னென்னா பீப்புள் வித் டிசபிலிட்டி மட்டும் இல்லை, டிசபிலிட்டி உள்ள பீப்புள்ஸ்க்கு மாத்திரம் இல்லை, ரெஸ்ட் ஆஃப் த பாப்புலேஷனுக்கும் தான் இது இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே யூனிவர்சல் டிசைன் அப்படின்னு சொல்கிறாங்க. சென்டர் ஃபார் யூனிவர்சல் டிசைன். Universal design is the design of the products and environment to be usable by all people. எல்லா மக்களாலையும் யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கிறதா யூனிவர்சல் டிசைனோடைய ப்ராடக்ட்டும் என்விரான்மெண்ட் டு த கிரேட்டஸ்ட் எக்ஸ்டென்ட் பாசிபிள் வித்தவுட் த நீட் ஃபார் அடாப்டேஷன் ஆர் ஸ்பெஷலைஸ்டு டிசைன். இதுக்கு ஏதோ அடாப்டேஷனோ இல்லை ஒரு ஸ்பெஷலான டிசைனோ அதெல்லாம் தேவையா அப்படின்னு பார்த்தா தேவையில்லை. அந்த தேவைக்கு இங்கே வேலை இல்லை. அப்படின்னா என்னன்னு சொல்கிறாங்கன்னா, the design of teaching and learning products and environments to be usable by all people to the greatest extent possible without the need for adaptation or specialized design. ஸோ எல்லாருக்கும், அதாவது கற்றல் கற்பித்தல் இந்த இதுக்காகவும் என்விரான்மெண்ட்காக மாத்திரம் இல்லை, எல்லாருக்காகவும் எல்லாருடைய எக்ஸ்டென்ஸ்லையும் இது தேவைப்படுது. அதே அடாப்டேஷன் அண்ட் ஸ்பெஷலைஸ்டு டிசைன்றது இதுக்கு தேவைப்படலைன்றதை திருப்பி எழுதியிருக்காங்க. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் யூனிவர்சல் டிசைன் ப்ராக்டிஸ் ஆர் ப்ராடக்ட் அக்சசபிள், யூசபிள் அண்ட் இன்க்ளூசிவ். அப்படி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ். ஓகே, இது யூசபிளாக இருக்கும், இன்க்ளூசிவாக இருக்கும், அதே தான். அடுத்தது பிரின்சிபல்ஸ் ஆஃப் யூனிவர்சல் டிசைன். யூனிவர்சல் டிசைனோடைய பிரின்சிபல்ஸ், கொள்கைகள் என்ன அப்படின்னு. The goal of universal design is to maximize by individuals with a variety of characteristics. இதோட நோக்கம், யூனிவர்சல் டிசைனோட நோக்கம் என்னென்னா யூசர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது, மேக்ஸிமைஸாக நிறைய பேரை யூஸ் பண்ண வைக்கிறது. பை இண்டிவிஜுவல்ஸ் வித் அ வைட் வெரைட்டி ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ். 7 principles of universal design. இதில் 7 principles இருக்காங்க, கொள்கைகள். are established by the Center for Inclusive Universal Design and Environmental Access. இதை IDCAC அப்படின்னு சொல்கிறாங்க. At North Carolina state of the USA to guide the design of any product, service or environment. எந்த ப்ராடக்ட்டோ எந்த சர்வீஸோ எந்த என்விரான்மெண்ட்டோ நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா அது யாரோட கைடன்ஸ்லனா IDCAC சென்டரோடைய கைடன்ஸில், அது நார்த் கரோலினா ஸ்டேட்டில் இருக்குது அப்படிங்கிறது தான். அதில் 7ல் என்ன 7 பிரின்சிபல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈக்விட்டபிள் யூஸ், எல்லாரும் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுற மாதிரி. ஃப்ளெக்சிபிலிட்டி இன் யூஸ், ஓகே இது செய்ய முடியல, இதை இன்னொரு நாள் செய்யலாம், இல்லை ரெண்டுத்தையும் மல்டிப்புளாக 2 விண்டோவை இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பாட்டும் கேட்குறோம், அதே மாதிரி வாட்ஸ்அப்பும் பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கா. சிம்பிள் அண்ட் இனிஷியேட்டிவ், அது ஈஸியாக புரிகிற மாதிரி, ரீட் பண்ணோடனே புரிகிற மாதிரி இருக்கா. ஓப்பன் பண்ணுறது யூடியூப் ஈஸியாக இருக்கா, அதில் போய் சர்ச் பண்ணும் போது டைப் பண்ணணுமா இல்லை சும்மா வாய்ஸில் சொன்னாவே போதுமா, இது எல்லாமே இருக்குது. பர்ஸ்பெக்டிவ் இன்ஃபர்மேஷன், அந்த மாதிரி நிறைய தேவைப்பட்ட ஒரு செய்தியை சொல்கிறதா இருக்கா. டாலரன்ஸ் ஃபார் எரர் வந்துடுச்சு அப்படின்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க, தப்பு பண்ணிட்டேன்னா பயங்கரமாக திட்டுவாங்க, சண்டை போடுவாங்க, கார்னர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதில் டாலரன்ஸ் இருக்கா, சகிப்புத்தன்மை இருக்கா. ஓகே இது இப்போ பரவாயில்ல, இந்த ஃபால்ட்டை கரெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது. யூனிவர்சலில் ஒரு ஃபால்ட் வந்துடுச்சு, அதை மாற்றலாம் அப்படிங்கிறது தான். லோ ஃபிசிக்கல் எஃபர்ட், அதே மாதிரி ஃபிசிக்கல் எஃபர்ட்ன்றது ரொம்ப கம்மியான அளவில் தேவை. அப்ரோப்ரியேட் சைஸ் அண்ட் ஸ்பேஸ் ஃபார் அப்ரோச் அண்ட் யூஸ், அது மாதிரி தேவைப்படுற அளவுக்கு தேவைப்படுற அளவும் தேவைப்படுற ஸ்பேஸும் இருக்கா இந்த யூஸ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது. இதுதான் அந்த 7 இண்டிவிஜுவல் பிரின்சிபல்ஸ் யூனிவர்சல் டிசைனுக்கு கொள்கைகள். அப்ளிகேஷன் ஆஃப் யூனிவர்சல் டிசைன் இன் வேரியஸ் என்விரான்மெண்ட்ஸ். வேரியஸ் என்விரான்மெண்ட்ஸில் எப்படியெல்லாம் கொண்டு போய் அப்ளை பண்ணுது. ஓகே கண்டுபிடிச்சிட்டோம்,
ஒரு ப்ராடக்டை ஒரு மொபைலை கண்டுபிடிச்சாச்சு. அப்போ எங்கெங்கெல்லாம் கொண்டு போகலாம்? கிராமத்துக்கு போயிடுச்சு மொபைலு, ஃபாரினில் இருக்குது, எல்லா இடத்துலையும் எல்லாத்துக்கிட்டையுமே இருக்குது. அது மாதிரி இதை எப்படி அப்ளை பண்ணலாம் அந்த யூனிவர்சல் டிசைனை வேரியஸ் என்விரான்மெண்டல் அப்படின்னு கேட்குறாங்க. யூனிவர்சல் டிசைன் கேன் பி அப்ளை டு எனி ப்ராடக்ட், சர்வீஸ் ஆர் என்விரான்மெண்ட். டூ இட்னா என்னென்னா டிசேபிலிட்டி ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இன்டர் நெட்வொர்க்கிங் அண்ட் டெக்னாலஜி. ஐடிங்கிறது இன்டர் நெட்வொர்க்கிங் அண்ட் டெக்னாலஜி. ப்ராஜெக்ட் ஆஃப் யூனிவர்சிட்டி ஆஃப் வாஷிங்டன். USA has been promoting the development of more accessible products and environments. இந்த யூனிவர்சல் டிசைன்றதை எந்த ப்ராடக்ட்டுக்கு வேணாலும் நம்ம கொடுக்கலாம். ஓகேவா? அது பார்த்திங்கன்னா சோப்புனா எல்லாருமே சோப்பு யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த யூனிவர்சல் டிசைன், இந்த சோப்புக்குரிய டிசைன், அதை எல்லா மக்களுமே அதை தான் யூஸ் பண்ணாங்க. சேம். அப்புறம் டிஃப்ரெண்ட்டாக இப்போ ஸ்டார் மாதிரி ஷேப்லலாம் கொண்டு வந்துட்டாங்க. அது மாதிரி எல்லாத்துக்குமே சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண எல்லா என்விரான்மெண்ட்டுக்குமே. இது எதை சொல்கிறாங்க அப்படின்னா, டூ இட் அப்படின்னா இது நமக்கு தெரியும், டிசபிலிட்டி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் ஐடி. அதுக்கப்புறம் இது எங்கேருந்து வர்றது அப்படின்னு பார்த்திங்கன்னா, USA அமெரிக்காவில் இதை பற்றி ப்ரொமோட் பண்ணுறாங்களாம். இதை டெவலப் பண்ணுறதுக்காக எல்லாருக்கும் எல்லாமே ஆக்சஸ் பண்ண முடியணும். ஓட்ஸுங்கிறது எங்கேயோ அமெரிக்காவில் விளையிறத இந்தியாவிலையும் நம்ம சாப்பிட்றோம் இல்லையா? ஸோ அது மாதிரி டூ இட்ஸ் அப்படிங்கும்போது டிசபிலிட்டி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் இன்டர் நெட்வொர்க்கிங் டெக்னாலஜி. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்பெஷல் ஃபோக்கஸ் இஸ் ஆன். எதுக்காக ஸ்பெஷலாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா, இந்த UDE அப்படிங்கிறது, அதாவது யூனிவர்சல் டிசைன் இன் எஜுகேஷன். இது ப்ராடக்ட் பற்றி பேசணும். இங்கே என்ன சொல்கிறாங்க, கல்வியிலையும் இந்த யூனிவர்சல் டிசைன்றது தேவை. இப்போ சமச்சீர் கல்வி அப்படி தான். இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே எல்லாத்தையும் சரிசமமாக படிக்கணும் கல்வியை அப்படிங்கிறது தான் இங்கே கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா, உலகம் முழுக்க ஒரே மாதிரியான கரிக்குலமும் ஒரே மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷனு, ஐடி, இந்த மாதிரி ஃபிசிக்கல் ஸ்பேசஸ், ஸ்டூடெண்ட் சர்வீசஸ், டிஸ்டன்ஸ் லேர்னிங் ப்ராஜெக்ட்ஸ், கான்ஃபரன்ஸ், எக்ஸிபிட்ஸ் அண்ட் ப்ரெசன்டேஷன்ஸ், இது எல்லாமே யூனிவர்சலாக இருக்கணும். கல்வியில் இதில் இப்படியெல்லாம் இருந்தால் தான் அது எல்லாருக்குமே உரியது. இப்போ பிரிட்டிஷ் கரிக்குலம் இருக்குது, இந்தியன் கரிக்குலம் இருக்குது, இப்படி மாறி மாறி இருக்குது. ஸோ இந்த மாதிரி இல்லாமல் எல்லாருக்குமே ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்றாங்க. 3 sets of principles providing guidance to the application of universal design. இதில் 3 sets of principles இருக்குது, கொள்கைகள் இருக்குது. இதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதுல அதில் ஃபஸ்ட்டு பிரின்சிபல்ஸ் ஆஃப் யூடி. இந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் யூடி நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். அந்த ஈக்விட்டபிள் யூஸ், ஃப்ளெக்சிபிலிட்டி இன் யூஸ், சிம்பிள் அண்ட் இனிஷியேட்டிவ், பர்செப்டபிள், அதே அப்படியே எழுத வேண்டியதான் இங்கே. ஓகே. அடுத்தது பிரின்சிபல் ஆஃப் யூனிவர்சல் டிசைன் லேர்னிங். அடுத்தது லேர்னிங்கில் இதில் 3 principles ஆஃப் யூனிவர்சல் டிசைன் லேர்னிங் இருக்குது. அது என்னென்னா, கிரியேட்டட் பை சென்டர் ஃபார் அப்ளைடு ஸ்பெஷல் டெக்னாலஜி பேஸ்ட் ஆன் காக்னேட்டிவ் நியூரோ சயின்ஸ். நியூரோ சயின்ஸுக்காக இதை கொண்டு வந்திருக்காங்களாம். அதில் 3 இருக்குது கொள்கைகள். என்னன்னு பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் மீன்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட், ஸ்டிமுலேட்டிங் இன்ட்ரெஸ்ட் அண்ட் மோட்டிவேஷனையும் இன்ட்ரெஸ்ட்டையும் அது தூண்டு விட்டுறது அப்படிங்கிறது தான் இதுக்கு என்கேஜ்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. மல்டிபிள் மீன்ஸ் ஆஃப் ரெப்ரசன்டேஷன், எதை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ப்ரெசன்டிங் இன்ஃபர்மேஷன் அண்ட் கண்டென்ட் இன்ஸ் டிஃப்ரென்ஷியல் வே. ஒரே மாதிரி இல்லாமல் டிஃப்ரென்ஷியல் வேல, பலதரப்பட்ட வழியில் நம்ம கற்றுக் கொடுக்கறது, ஒரு இன்ஃபர்மேஷனை, ஒரு கண்டென்ட்டை பற்றி கற்றுக் கொடுக்குறது. அடுத்தது ஆக்ஷன் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன். ஆக்ஷன் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன்னும் போது ஸ்டூடெண்ட்ஸ் கேன் எக்ஸ்ப்ரெஸ் வாட் தே நோ ஆர் லேர்ன்ட். அவங்க ஸ்டூடெண்ட்ஸால் என்ன அவங்க கற்றுக்கிட்டாங்க, எதை பற்றி தெரியும் அப்படிங்கிறத அவங்களால வெளிப்படுத்தியாக சொல்ல முடியும், எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். ஓகே, இந்த 3 பார்த்தாச்சு. அடுத்தது பிரின்சிபல் ஆஃப் த யூனிவர்சல் டிசைன் ஐடி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயும் 4 பிரின்சிபல்ஸ் இருக்குது. என்னது? 4 பிரின்சிபல்ஸ். வெப் கண்டென்ட் அக்சசிபிலிட்டி கைட்லைன்ஸு, இதை WCAGன்னு சொல்லுவாங்க. பர்சிவபிள், அப்புறம் ஆப்பரபிள், அடுத்தது அண்டர்ஸ்டாண்டபிள், அடுத்தது ரோபஸ்ட். இந்த 4மே ஐடியோடது அப்படின்னு. ஹவு த 3 sets ஆஃப் பிரின்சிபல்ஸ் கைடிங் யூனிவர்சல் டிசைன் அப்ளிகேஷன் கைட்லைன்ஸ் ஒர்க் டுகெதர் இன் அ ஸ்பெசிஃபிக் அப்ளிகேஷன். இது எப்படி இந்த 3மே ஒர்க் ஆகுது, இந்த 3 பிரின்சிபல்ஸும் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்சல் டிசைனில் அப்படின்னா, எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் அப்ளைங் யூனிவர்சல் டிசைன் இன் எஜுகேஷன், application of universal design in a class,
அது மாதிரி அப்ளிகேஷன் ஆஃப் யூனிவர்சல் டிசைன் டு இன்ஸ்ட்ரக்ஷன் அதுக்கு மாதிரி இன்க்ளூசிவ்னஸ், ஃபிசிக்கல் ஆக்சஸ், டெலிவரி மெத்தட்ஸ் திருப்பியும் வந்திருக்கு. ஸோ ஒரு இது டெலிவரி மெத்தட்ஸ் மட்டும் படித்தா போதும். இன்ட்ராக்ஷன், ஃபீட்பேக், அசஸ்மெண்ட், அக்காமடேஷன். பர்சீவபிள்னால் என்ன ஒன்றுத்தையாக நம்ம வந்து இப்போ பார்ப்போம். இவ்வளோ நேரம் படித்தோம் இல்லையா, அந்த பர்சீவபிள் 4 பிரின்சிபல்ஸ் ஐடியில். அதில் பர்சீவபிள்னால் டு பர்சீவ் கண்டென்ட் இல்லாமல் யாராவது பார்ப்பீங்களா? யூடியூப்பில் கண்டென்ட் இல்லாமல் ஒரு வீடியோ போட முடியுமா? போட முடியாது. ஸோ கண்டென்ட்டை நம்ம முதல்ல எடுக்கணும். ரிகார்ட்லெஸ் ஆஃப் த டிவைஸ் தே ஆர் யூஸிங். அவங்க எந்த டிவைஸ் யூஸ் பண்ணுறாங்க அது மேட்டர் இல்லை, ஆனால் கண்டென்ட்ன்றதை எல்லாருக்கும் பார்க்கணும். ஆப்ரேபிள்னால் கண்ட்ரோல்ஸ், பட்டன், ஸ்லைட்ஸ், மெனூஸ். இப்போ பாருங்கள், ஈஸியாக நீங்கள் வந்து ஸ்வைப் பண்ணிங்கன்னா போதும், மூவ் ஆகும் ஸ்க்ரீனு. அது எல்லாமே அந்த கண்ட்ரோல்ஸோ அந்த மெனூஸோ எல்லாமே ஈஸியாக ஆப்ரேட்டபிளாக இருக்கணும். ஓகே. அடுத்தது அண்டர்ஸ்டாண்ட் த கண்டென்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன். ஒரு கண்டென்ட்டை அவங்களால புரிஞ்சு கொள்ள முடியணும். அதே மாதிரி இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக இருக்கணும். அதே மாதிரி இப்போ யூடியூப்லலாம் நீங்கள் உடனே என்ன பண்ணுறீங்க, கமெண்ட்டு போடுறீங்க, அதுக்கு ரிப்ளை வருது. ஸோ அந்த மாதிரி ரோபஸ்ட்னும் போது கண்டென்ட்ஸ் மஸ்ட் பி அக்யூரேட்லி அண்ட் மீனிங்ஃபுல்லி இன்டர்பிரேட்டட் பை டிவைசஸ், ப்ரௌசர்ஸ் அண்ட் அசிஸ்டிவ் டெக்னாலஜிஸ். இப்போ பார்த்தீங்கன்னா சில கண்டென்ட் யூடியூப்லேயே ஒரு வீடியோ போட்டிங்கன்னா, என் வீடியோஸே முன்னாடி என்ன வந்துச்சுன்னா இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் ஆகி அப்படியே வந்துச்சு, தமிழில் நான் எடுத்திருந்தாலும். ஸோ அந்த மாதிரி நிறையா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே பண்ணுது. அதுதான் ரோபஸ்ட்டுங்கிறது. ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ப்ரௌசர்லேயும் பார்த்தீங்கன்னா தமிழாக இங்கிலீஷான்னு கேட்குது. இந்த வெப்சைட்டில் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட வெப்சைட்டில் போனீங்கன்னா தமிழில் வந்ததுன்னா இங்கிலீஷில் வேணும்னா இங்கிலீஷ்க்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் ரோபஸ்ட். இதெல்லாம் தான் ரோபஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹவு த 3 sets ஆஃப் பிரின்சிபல்ஸ், 3 சிம்பிள் கைட்லைன்ஸ். எப்படி இந்த 3 sets ஆஃப் பிரின்சிபல்ஸ் ஒர்க் ஆகுது அப்படின்னும் போது, பார்ட்டிசிபென்ட்ஸ் டு லேர்ன் டெமான்ஸ்ட்ரேட் வாட் தே ஹவ் லேர்ன்ட். பார்ட்டிசிபென்ட்ஸால், யார் இப்போ கிளாஸில் நாங்கள் கற்றுக் கொடுக்குறோமோ அவங்களால கற்றுக்கவும் முடியும், அது அவங்களால விளக்கவும் சொல்ல முடியும் அப்படிங்கிறது தான் அவங்க கற்றுக்கிட்டது. பார்ட்டிசிபென்ட்ஸ் டு என்கேஜ் இன் லேர்னிங் ஆக்டிவிட்டீஸ். அதே மாதிரி லேர்னிங் ஆக்டிவிட்டீஸில் கற்றுக்கொடும் போதே அவங்களால ஆன்சரும் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான டெக்னாலஜிஸ்லாம் வந்துருச்சு. என்ஷூர் ஆல் டெக்னாலஜிஸ், ஃபெசிலிட்டிஸ், சர்வீசஸ், ரிசோர்ஸஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் ஆர் அக்சசிபிள் டு இண்டிவிஜுவல்ஸ் வித் அ வைட் வெரைட்டி ஆஃப் டிசபிலிட்டிஸ். நிறைய விதமான டிசபிலிட்டியோட சில்ட்ரன் இருக்காங்க. அவங்களுக்கு தகுந்த மாதிரியான டெக்னாலஜி, ஃபெசிலிட்டிஸ், வசதிகள், அவங்களுக்கு தேவையான ரிசோர்ஸஸ் எல்லாமே இருக்குதா அப்படிங்கிறத நம்ம ஊர்ஜிதப்படுத்திக்கணும் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் அப்ளைங் யூனிவர்சல் டிசைன் இன் எஜுகேஷன். அப்ளிகேஷன் ஆஃப் யூனிவர்சல் டிசைன் இன் கிளாஸில் எப்படி வந்து நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க யூனிவர்சல் டிசைன்றதை? UDL, WCGA இது எல்லாமே பார்த்தோம். கேன் பி இன்டகிரேட்டட் டுகெதர் இஸ் வென் டிசைனிங் அ கிளாஸ். ஒரு டிசைனை நம்ம ஒரு கிளாஸை டிசைன் பண்ணும்போது நம்ம இது எல்லாத்தையுமே கருத்தில் கொண்டு இது மூணுத்தையும் ஒருங்கிணைந்து நம்ம கொண்டு போனால் தான் இதை நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வர முடியும். யூனிவர்சல் டிசைன் பிரின்சிபல்ஸ் கேன் அப்ளை டு டீச்சர்ஸ், கிளாஸ் ரூம் டிஸ்கஷன்ஸ். இந்த யூனிவர்சல் டிசைன் பிரின்சிபல்ஸுங்கிறது டீச்சர்ஸ்க்கு, அதே மாதிரி கிளாஸ் ரூம் டிஸ்கஷன்ஸ்க்கு, குரூப் ஒர்க்குக்கு, அது மாதிரி கிளாஸ் ரூமில் இதெல்லாமே நடக்கும். குரூப் டிஸ்கஷன்ஸ், டிபேட்டு, ஹேண்ட் அவுட்ஸ், வெப் பேஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், ஃபீல்டு ஒர்க் அண்ட் அதர் அகாடமிக் ஆக்டிவிட்டீஸ். இது எல்லாமே உட்கொண்டது தான் அடக்கியது தான் வந்து யூனிவர்சல் டிசைன் பிரின்சிபல்ஸுங்கிறது. 7 principles of universal design helpful in designing instructional facilities like computer laboratory. கம்ப்யூட்டர் லேபு கூட நமக்கு என்னமா தான் இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம யூனிவர்சல் டிசைனை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கிறது கம்ப்யூட்டர் தான். இப்போது ஈஸியாக நம்மளால் கொண்டு போய் சேர்க்க முடியும். இதில் 3 பிரின்சிபல்ஸ் ஆஃப் யூனிவர்சல் டிசைன் லேர்னிங்கிறதுல கைட் த டெவலப்மெண்ட் ஆஃப் கரிக்குலம் அண்ட் பெடகோஜி. இந்த 3 பிரின்சிபல்ஸு கரிக்குலமையும் பெடகோஜியும் எதை டீச் பண்ண போகிறோம், அந்த கரிக்குலம் என்ன, இது எல்லாத்தையும் டெவலப் பண்ணுறதுக்கு கைட் பண்ணுறது தான் இந்த ஃபஸ்ட்டு 3 யூனிவர்சல் டிசைன் லேர்னிங். அடுத்த 4 பிரின்சிபல்ஸ், மொத்தம் 7ல் 3யும் 4ம். 4 வந்து ஐடி பேஸ் பண்ணி. அண்டர்பின் த WCAG கைட் த கிரியேஷன் ஆஃப் ஐடி டு என்ஷூர் இட் இஸ் ஆக்சஸபிள் டு எவ்ரி ஒன். ஐடியை வச்சு நம்மளால் எல்லாருக்கும் கொண்டு போக முடியும் ஒரு பாடத்தை அப்படிங்கிறது தான் இங்கே சொல்கிறாங்க. அப்ளிகேஷன் ஆஃப் யூனிவர்சல் டிசைன் டு இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷனில் எப்படி இதை கொண்டு போய் அப்ளை பண்ணுறது யூனிவர்சல் டிசைனில்? இதில் 8 ஏரியாஸ் இருக்குது. ஒவ்வொன்றத்தையும் நம்ம பார்க்கலாம். இதில் வந்து இன்க்ளூசிவ்னஸ் அப்படின்னா
Adopt practices that reflect high values with respect to both diversity and inclusiveness. டைவர்சிட்டிக்கும் இன்க்ளூசிவ்னஸ்க்கும் ரெண்டுத்துக்குமே ஹை வேல்யூஸை ரிஃப்ளெக்ட் பண்ணுறது தான். எக்ஸாம்பிள், புட் அ ஸ்டேட்மெண்ட் on your syllabus inviting the students to meet with you to discuss disability related accommodations and other learning needs. ஒரு ஸ்டேட்மெண்ட்டை போடுங்க உங்கள் சிலபஸில். டிசேபிள்டு சில்ட்ரனை நம்ம எப்படியெல்லாம் வந்து அக்காமடேட் பண்ணலாம், அவங்களுக்கு எப்படி அவங்களோட தேவைகளை நம்ம பூர்த்தி செய்யலாம் அப்படின்னும் போது அவங்க அதை போடுவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மாதிரி ஃபிசிக்கலாக எப்படி நம்ம ஹெல்ப் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் இங்கே இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஆஃப் யூனிவர்சல் டிசைன் டு இன்ஸ்ட்ரக்ஷன். இது ஒன்றுத்தையும் நம்ம இந்த 8 ஏரியா சொன்னோம்ல, அது எல்லாத்தையும் எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா தனியாக கொஸ்டின் கேட்டால் தான். பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக கொஸ்டின் கேட்குறதுனால நீங்கள் இவ்வளோண்டு எழுதுனா போதும், கொஞ்சமாக எழுதுனா போதும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எதுலேருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 பிரின்சிபல்ஸு, அந்த 7 இந்த இதில் இவ்வளோ இருக்குது. இந்த மாதிரி வேரியஸ் என்விரான்மெண்ட்டில் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம். ஸோ இதெல்லாம் சேர்ந்து ஒரு கொஸ்டினாக வரதுனால அது தேவைப்படாது. ஸோ யூனிவர்சல் டிசைன்லேருந்து நம்ம வந்து ஃபுல்லுமே வந்து இதே கொஸ்டின் தான். ஸோ இவ்வளோ நம்ம எழுதணும். அதனால் நீங்கள் ஒரு பேராகிராஃப் ஒரு டாபிக் எழுதுனா போதும். இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க டெக்ஸ்ட் புக்ஸை பார்த்து நீங்கள் படிச்சுக்கலாம். இதோட யூனிட் 3 ஓவர்.